Exercise 10.2 la first problem. Express each of the following physical statements in the form of differential equation. சரிங்களா, ஒரு இந்த physical statement வச்சுட்டு ஒரு differential equation ஃபார்ம் பண்ண போறோம். அதுல ஒரு 4 subdivision இருக்கு. அதுல ஒவ்வொரு questions பார்க்கலாம். First question. Radium decay at a rate proportional to the amount of Q present. அதாவது ரேடியம் வந்து எதுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கு, அதோட சேஞ்சஸ், ரேடியம் டிகேஸ், அதோட ரேடியத்தோட சேஞ்சஸ், அதாவது அது வந்து என்ன ஆகும்னா ரேட் ஆஃப் சேஞ்ச். இப்போ ஒரு ரேடியம் இருக்குன்னு வச்சுங்களேன், அது வந்து என்ன ஆகும்னா ஒவ்வொரு இயரும் அதோட இது வந்து ஒமிட் பண்ணிட்டே இருக்கும். அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரேடியேஷனை ஒமிட் பண்ணிட்டே இருக்கும். சரிங்களா, அது ஒமிட் பண்ணிட்டே இருக்கும்போது அது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்குன்னா அதோட அமௌண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்குன்றாங்க, அதோட சேஞ்சஸ். சரிங்களா, அப்போ இங்க பாருங்க, அதுக்கான ஆன்சர் பாருங்க. let cube the amount of present at a time t. அதாவது இப்போ எவ்வளோ ரேடியம் இருக்கு ப்ரெசென்ட்ல எவ்வளோ இருக்கு அப்படின்றது கியூவு. அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்குன்னா அதோட சேஞ்சஸ், அந்த ரேடியம் வந்து டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது இல்லையா, அதோட குவான்டிட்டி. அப்போ என்ன சொல்லாத dq by dt டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு q. சரிங்களா, நம்ம ஏற்கனவே நம்ம 7th சாப்டர்லேயே படிச்சிருப்பீங்க இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச். இப்போ ஒய் 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 வந்து எக்ஸை பொறுத்து அதோட ரேட் ஆஃப் சேஞ்ச் என்னன்னு சொல்லணும்னா டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு சொல்லும். அது வந்து ரேட் ஆஃப் சேஞ்சுன்னு அர்த்தம். அந்த ஒய்ன்றது எக்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆகுது, ரேட் ஆஃப் சேஞ்ச். சரிங்களா, எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இப்போ அந்த டைமை பொறுத்து ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ சேஞ்ச் ஆகுது, ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ சேஞ்ச் ஆகுது, இவ்வளோ அமௌண்ட் வந்து ரேடியேஷன் வெளியிடுது, இவ்வளோ அமௌண்ட் ரிமைனிங் இருக்கு, அந்த மாதிரி இருக்குது. சரிங்களா, அந்த மாதிரி இங்க என்ன சொல்றாங்கன்னா அதோட குவான்டிட்டி இருக்கு இல்லையா, அது டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. அது ஆனால் அது எதுக்கு டைரக்ஷனல் ப்ரொபோஷனல்னா அதோட குவான்டிட்டிக்கு டைரக்ஷனல் ப்ரொபோஷனலா இருக்குன்றாங்க. அதோட அமௌண்ட்டுக்கு, குவான்டிட்டின்றது அமௌண்ட்டுக்கு டைரக்ஷனல் ப்ரொபோஷனலா இருக்கு. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. பாருங்க, dq by dt டைரக்ஷனல் ப்ரொபோஷனல் டு q. இந்த டைரக்ஷனல் ப்ரொபோஷனல் எடுத்துட்டோம்னா அதுக்கு மேல ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம், சம் கான்ஸ்டன்ட் k அப்படின்னு போடும். k இஸ் த கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி. அவ்வளவுதான் ஆன்சர். இது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். என்ன டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கோம்னா அட்லீஸ்ட் ஒரு டெரிவேட்டிவாவது இருக்கணும். சரிங்களா, ஒரு டிவை பை டிஎக்ஸ் அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தா அது வந்து என்னது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, அடுத்த ரெண்டாவது கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாருமா. The population P of a city increases at the rate of proportional. நல்லா புரிஞ்சுங்க, the rate of proportional அப்படின்னு சொன்னாலே dy by dx. சரிங்களா, dy by dx. ஆனா அந்த இடத்துல என்ன பண்ணணும், நம்ம எந்த லெட்டர் யூஸ் பண்றோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். ஓகே, பாப்புலேஷன் dp by dt அந்த மாதிரி. சரிங்களா, the product of population at the difference between 5 lakhs and the population. சரிங்களா, இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த பின்றது நம்ம பாப்புலேஷன் எடுத்தோம், அதோட ரேட் ஆஃப் சேஞ்ச், அந்த பாப்புலேஷனோட ரேட் ஆஃப் சேஞ்ச்னா டிபி பை டிடி. எதை பொறுத்து அது சேஞ்ச் ஆகுதுமா, டைமை பொறுத்து தான். சரிங்களா, வர டைம்ன்றது அந்த வருஷத்தை பொறுத்து. சரிங்களா, ஒவ்வொரு வருஷமா இயருக்கு சேஞ்ச் ஆகல. அது அது எதுக்கு டைரக்ஷனல் ப்ரொபோஷனலா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, அந்த பி அந்த 5 lakh மைனஸ் பி அது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்றதுக்கு டைரக்ஷனல் ப்ரொபோஷனலா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மறுபடியும் ஒரு முறை கொஸ்டின் மறுபடியும் ஒரு முறை பார்க்கலாங்க. பாருங்க, பாருங்க, இந்த பாப்புலேஷன் பி வந்து அட் த ரேட் ஆஃப் ப்ரொபோஷனல், அது அந்த டிபி பை டிடி எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்குன்னா ப்ராடக்ட் ஆஃப் பாப்புலேஷன். நல்லா புரிஞ்சுங்க, ப்ராடக்ட் ஆஃப் பாப்புலேஷன், ப்ராடக்ட் ஆஃப் பாப்புலேஷன் பி, அதுக்கு அடுத்தது அண்ட் டு த டிஃபரன்ஸ் பிட்வீன் 5 lakhs அண்ட் பாப்புலேஷன். பாப்புலேஷனுக்கும் 5 lakhs உள்ள டிஃபரன்ஸ் நம்ம சொல்லுங்க, டிஃபரன்ஸ்னா செப்பரேட் பண்றது. அப்போ 5 lakhs மைனஸ் பின்னு எழுதுறாங்க. சொல்றது புரியுதுங்களா, அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த டிபி பை டிடி எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்குன்னா ப்ராடக்ட் ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் அதோட டிஃபரன்ஸ் ஆஃப் பாப்புலேஷனுக்கு. சரிங்களா, டிஃபரன்ஸ் ஆஃப் பாப்புலேஷன்னா அதான் அந்த 5 lakhக்கும் பாப்புலேஷன் உள்ள டிஃபரன்ஸுக்கு. சரிங்களா, அதுதான் இங்க ப்ராடக்ட் பண்றாங்க. பாருங்க, டிபி பை டிடி டைரக்ஷனலி ப்ரொபோஷனல் டு பி இன்ட்டு 5 lakhs மைனஸ் பி. அதுக்கடுத்து அந்த டைரக்ஷன் ரிமூவ் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம், ஈக்குவல் டு போட்டு ஒரு கான்ஸ்டன்ட் கே வந்து சேர்ப்போம். அவ்வளவுதான், இதான் வந்து ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சரிங்களா, அடுத்தது தேர்ட் பாருங்க. For a certain substance, the rate of change of vapor pressure P with respect to the temperature. நல்லா புரிஞ்சுமா, ப்ரெஷர்னால என்ன அர்த்தம், அதோட ரேட் ஆஃப் சேஞ்ச்னா சொல்லுங்க, அதாவது இங்க டெம்பரேச்சரை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. அப்போ டிபி பை டிடி இஸ் ப்ரொபோஷனல் டு த வேப்பர் ப்ரெஷர் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டெம்பரேச்சர். சரிங்களா, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த வேப்பர் ப்ரெஷருக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும். and inversely proportional, inversely 1 by போடணும், பைல போடணும், inversely proportional to the square of the temperature. அதாவது டெம்பரேச்சர் உடைய ஸ்கொயர்னா டி ஸ்கொயர்னு அர்த்தம். அப்ப இங்க பாருங்க அந்த டிபி பை டிடி. சரிங்களா, டிபி பை டிடி வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்குன்றாங்க, ப்ரெஷருக்கு, வேப்பர் ப்ரெஷருக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கான். ப்ரெஷர்ன்றது பி, அதுக்கு டைரக்ஷன். அப்ப பி நியூமரேட்டர்ல போடாச்சு பை
இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொன்னா டினாமினேட்டர்ல அதே மாதிரி அதோட ஸ்கொயர் ஆஃப் த டெம்பரேச்சர் சொல்றாங்க. அப்ப டி ஸ்கொயர். அப்போ dp by dt டைரக்ஷனலி ப்ரொபோஷனல் டு p by t ஸ்கொயர். சரிங்களா? இப்போ இந்த டைரக்ஷனல் ப்ரொபோஷனல் எடுத்து அதுக்கு பதிலா என்ன பண்ணுவோம்? k is the constant. சரிங்களா? ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து fourth பாயிண்ட் பாருமா. a saving amount pays 8% per year. சரிங்களா? அந்த சேவிங்ஸ் அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவுனா 8% அப்படின்னா compounded continuously. In addition, income from another investment is credited to the amount continuously at the rate of 400 per year. ஒரு வருஷத்துக்கு 400 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க? கிரெடிட் பண்றாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இது எப்படி பண்றாங்க பாருங்க. பாருங்க, let the x be the amount invested at a time t. ஒரு அமௌண்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். சரிங்களா? எவ்வளவு அமௌண்ட்? x. அப்போ அதோட ரேட் ஆஃப் சேஞ்ச் என்ன சொல்லுங்க? dx by dt equal to dx by dt equal to எவ்வளவு நம்ம சொல்லியிருக்காங்க? அவங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 8% of x. 8% of x, அது 8% கொடுத்துறாங்க. எதுலனா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்ல 8%. அப்போ 8% என்ன சொல்லுவீங்க? 8 by 100 into x பிளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 400 கிரெடிட் ஆகுதுன்றாங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதோட ரேட் ஆஃப் சேஞ்ச். அந்த அமௌண்டோட ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து பார்த்தா dx by dt equal to 8% பிளஸ் ஒரு 400. சரிங்களா? அவ்வளவுதான் ஈக்குவேஷன். பாருங்க, மறுபடியும் ஒன்ன விட கொஸ்டின்ஸ் மறுபடியும் பாருங்க. a saving amount pays 8% interest per year. அந்த சேவிங் அமௌண்ட்ல 8% compound continuously. In addition income from another investment credited the amount continuously the rate of 400 per year. சரிங்களா? அதாவது அடிஷனல் வந்து ஒரு 400. சரிங்களா? அடுத்தது இது ஃபர்ஸ்ட் சம்ல இருக்கிற 4 சப்டிவிஷன்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாருங்க. assume that a spherical rain drop evaporates at the rate of proportional to its surface area. Form the differential equation involving the rate of change of the radius of the rain drop. அதாவது என்னன்னா, ஒரு ரெயின் டிராப் இருக்கு. ரெயின் டிராப் எந்த ஷேப்ல இருக்கு? அதாவது ஒரு மழை துளி விழும் இல்லையா? அது வந்து இங்க வந்து என்ன பண்ணும்? ஒரு ஸ்பியர் ஷேப்ல இருக்க மாதிரி அசியூம் பண்ணிக்க சொல்றாங்க. நல்லா புரியுங்க. அசியூம்னா ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஷேப்ல வருதுன்னு வச்சுங்களேன். இது வந்து ஒரு ரெயின் டிராப் வந்து இந்த ஷேப்ல வருதுன்னா அதை நம்ம வந்து ஸ்பியரா அசியூம் பண்ணிக்க சொல்றோம். ஒரு ரவுண்டா இருக்க மாதிரி அசியூம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி பாருங்க. let r be the radius of that rain drop. அந்த ரெயின் டிராப் உடைய ரேடியஸ் வந்து r at a time t. let v be the volume of the rain drop. அந்த ரெயின் டிராப்போட வேல்யூம் வந்து v ஆகும். அதோட சர்ஃபேஸ் ஏரியாவை s ஆகும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஓகே, தென் இப்போ அவங்க என்ன கொஸ்டின் நம்மள என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஜென்ரலா அந்த ரெயின் டிராப் எந்த ஷேப்ல இருக்கு? ஸ்பியர் ஷேப்ல. அதுக்கு வேல்யூம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து 4/3 πr cube. அதே மாதிரி அதுக்கு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து 4πr². சரிங்களா? இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதோட வேல்யூமோட சேஞ்ச். சரிங்களா? ரேட் ஆஃப் த வேல்யூம் ஆஃப் த சேஞ்ச் ஆஃப் த வேல்யூம் அப்படின்னா என்ன பாருங்க. அப்போ dv by dt வேல்யூமோட சேஞ்ச் அப்படின்னு சொன்னா dv by dt டைரக்ஷனலி ப்ரொபோஷனல் டு அதோட சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு டைரக்ஷனல் ப்ரொபோஷனலா இருக்குன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. டைரக்ஷனல் ப்ரொபோஷனல் டு அதோட சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ dv by dt ஈக்குவல் டு என்ன பண்றாங்க? நம்ம இந்த டைரக்ஷனல் ப்ரொபோஷனல் அந்த சிம்பிள் எடுத்துட்டோம்னா நம்ம ஈக்குவல் டு போட்டு கே சேர்ப்போம் இல்லையா? ஸோ கே சேர்க்குறாங்க. ஆனா இங்க என்ன பண்றாங்க? மைனஸ் கே சேர்க்குறாங்க. சரிங்களா? மைனஸ் கே சேர்க்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெயின் டிராப் வந்து எவாப்ரேட் ஆகுது. அந்த ரெயின் டிராப் வந்து எவாப்ரேட் ஆகுது. சரி, எவாப்ரேட் ஆகுதுன்னா அது வந்து குறையுது இல்லையா? அதனால ஒரு மைனஸ் சேர்ப்பாங்க. சரிங்களா? பொதுவா நமக்கு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்தா பிளஸ் சேர்ப்பாங்க, குறையிற மாதிரி இருந்தா மைனஸ் சேர்ப்பாங்க. அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்தது பாருங்க. இன்னும் முடியல சம் ஆக்சுவலா. இப்போ dv by dt equal to minus k into s சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இப்போ v யோட வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணும். அதுல இங்க பாருங்க, d of v யோட வேல்யூ வந்து 4/3 πr³ by dt equal to minus k into s ஓட வேல்யூ வந்து 4πr². இது சப்ஸ்டிட் பண்ணிட்டு இந்த d of இருக்கு இல்லையா? இந்த 4/3 πr³ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுமா? டிஃபரன்ஷியேட் எப்படி பண்ணுவீங்கன்னா, இந்த 4/3 பை வந்து கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்து பாருங்க. 4/3 பையை வெளியே எடுத்துடுறோம். இந்த r³ மட்டும் என்ன பண்ணணும்? நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த r வந்து என்ன பண்ண? t பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சரிங்களா? இந்த r³ டிஃபரன்ஷியேட் பண்ண நம்ம வரும் பாருங்க. 4/3 பையை வெளியே எடுத்தாச்சு. r³ பண்ண என்ன வரும்? 3r² இன்ட்டு r டிஃபரன்ஷியேட் பண்ணா dr by dt. r டிஃபரன்ஷியேட் பண்ணா d. ஏன்னா நம்ம t பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோங்க. நல்லா புரியுது. t பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஈக்குவல் டு -4πr². இது எதுவும் பண்ண முடியும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ண ரைட் சைடுல இருக்கிற s டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அவ்வளவுதான். இப்போ லெஃப்ட் சைடுல மட்டும் d of v இருக்குல்ல, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு இப்போ சிம்பிளை பண்ண என்ன வரும் பாருங்க. இந்த 3 கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த 4πr² இந்த ரைட் சைடுல இருக்கிற லெஃப்ட் சைடுல இருக்கிற 4πr எல்லாமே கேன்சல் ஆயிடும். அப்போ
dr by dt equal to minus k ன்னு வரும். அப்போ k is constant of proportionality. அவ்வளோதான் மேன்ஸ். இதான் வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dr by dt equal to minus k. ஏன்னா இங்க என்ன அதாவது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன்வால்வ் இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் த ரெயின் ட்ராப். அதாவது அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா நம்ம கொடுத்தது வேல்யூமும் சர்ஃபேஸ் ஏரியா பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கம்மா. ஆக்சுவலாக இங்கேயே முடிஞ்சிருச்சு. இப்போ பொதுவாக இதுக்கு முன்னாடி போட்ட சம் எப்படி போட்டோன்னா டிவி பை டிடி ஈக்குவல் டு கேஎஸ் இல்லை மைனஸ் கேஎஸ். ஏன்னா நமக்கு எவாப்ரேட் ஆகிறதுனால மைனஸ் கேஎஸ்ன்னு போட்டுறோம். ஓகே, இதோட முடிஞ்சிருச்சு. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன் ரேட் ஆஃப் சேஞ்ச் இந்த ரேடியஸில் மாற்றணுன்றாங்க. அப்போ நமக்கு இந்த விக்கு பேல என்ன பண்ணுறோம், நம்ம ஜென்ரலாக அந்த ஃபார்முலா அதுக்கான வேல்யூ ஃபார்முலா இருக்குல்ல அதை அப்ளை பண்ணி அதை என்ன பண்ணுறோம் டிஃபரன்ஷியேட் பண்ணி அதை என்ன பண்ணுறோம் நம்ம ஆரில் கன்வெர்ட் பண்ணுறோம். சரிங்களா, டிஆர் பை டிடியில் கன்வெர்ட் பண்ணி நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா.